தமிழ் மேட்ரிமோனி ஆடி ஆஃபர் இப்ப மெம்பர்ஷிப் எடுங்க, ஆடில ஃப்ரீயா யூஸ் பண்ணுங்க. ஒவ்வொரு ஜோதிடத்துக்கும் ஒவ்வொரு மாதிரியான பெயர்கள் வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த மாதிரி தான் கிரியா அப்படிங்கிறது மாமா. கிரியா வந்து தியானத்து மூலியமா வருது. வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்ச நாள் போச்சு அப்படின்னா இது வந்து சித்தர்கள் பூமி. கிரியால என்னென்ன மாதிரியான விஷயங்களை துல்லியமா பார்க்க முடியும்? இப்படி கடன் வாங்கக்கூடாது, இப்படி நீங்க வாங்குனீங்க அது டெவலப்மா இருக்காது. சில பேருக்கு வந்து லோன்ஸ் வாங்கினா திருப்பி கட்டக்கூடிய அமைப்பு இருக்கும், சில பேருக்கு அது இருக்காது. பிரிஞ்சு போகிற குடும்பம் கூட இந்த ஜோதிடத்தால் நாங்கள் சேர்த்து வச்சுருக்கோம். அதான் சொல்கிறேன் பார்த்தீங்களா, குழந்தை இல்லைங்கிறவங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், என்கிட்ட உங்களுக்கு இதுதான் பொட்டன்ஷியல். என்கிட்ட வரவங்களுக்கு நான் வந்து ஆறுதலுக்காக பொய்யெல்லாம் சொல்ல மாட்டேன். இதுதான் உங்களுக்கு விஷயம், குழந்தை பிறக்கும் பிறக்காது. நாளைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 21,600 பிரீத் நம்ம கொடுக்கும்போது தான் 120 வருஷங்கள் இருக்கும். அப்போ ஒரு நிமிஷத்துக்கு வந்து 15. இப்போ நம்மளோட கவுண்டிங்கில் பார்த்தோம் அப்படின்னா 30 கிட்ட இருக்கும். தியானம் நம்மளுக்கு கரெக்டாக வரணும்னு பிளான் பண்ணல. ராகு கேது நல்லா இருந்தால் தான் நம்ம தியானம் பண்ணாலும் நம்மளுக்கு சில பேருக்கு வந்து அது ஈர்ப்பே இருக்காது. ஆதன ஆன்மீகம் நேயர்களுக்கு ஷாம்லாவின் அன்பு கலந்த வணக்கங்கள். நம்ம ஆதன ஆன்மீகத்துல ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பல கேள்விகளுக்குமே தினந்தோறும் ஒவ்வொரு வகைகள்ல பதில்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில ஜோதிடம் ரீதியாகவும் ஆன்மீகம் ரீதியாகவும் தொடர்ந்து நிறைய பயனுள்ள தகவல்களை பகிர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய கோயம்புத்தூர்ல இருந்து கிரியா சரண்யா மேம் இன்னைக்கு நம்மோடு இணைஞ்சிருக்கிறாங்க. நிறைய விஷயங்களை இன்னைக்கும் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம் மேம். வணக்கம். ஓம் கிரியா பாபாஜி நமோ. வாக்கிய பஞ்சாங்கமா இருக்கட்டும், இல்ல பாரம்பரிய ஜோதிடமா இருக்கட்டும், ஏஎல்பி, இந்த மாதிரி ஒவ்வொரு ஜோதிடத்துக்கும் ஒவ்வொரு மாதிரியான பெயர்கள் வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த மாதிரிதான் கிரியா அப்படிங்கிறது மாமா. கிரியா வந்து தியானத்து மூலியமா வருது, சரிங்களா. இந்த இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்ச நாள் போச்சு அப்படின்னா இது வந்து சித்தர்கள் பூமி, சரிங்களா. சித்தர்கள் வந்து எப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அந்த காலத்தில் என்னன்னா, இப்போ நம்மளுக்கு சூரியன் சந்திரன் இவ்வளோ வந்து அவங்க வந்து இவ்வளோ ஒளியாக இருப்பாங்க, இவ்வளோ ஹீட்டாக இருப்பாங்க அப்படின்னா அவங்களோட அங்கே போய் ட்ராவல் பண்ணிட்டு வந்து தான் எழுதுவாங்களே வாமா. இப்போ அகஸ்தியர் கீழ கமண்டலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒட்ட இருக்கிற கையில் இருக்கிற திரித்தை வந்து குழந்தை பாகி இல்லாதவங்களுக்கு கூட கொடுத்துருவாங்க. அந்த அளவுக்கு இருக்கும். இது வந்து நம்ம சில விஷயங்களை பார்த்து எந்திரத்து மூலியமாவோ நம்ம வந்து ரெடி பண்ணுவோம். அந்த எந்திரம் எவ்வளோ அளவுக்கு பவர்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம எல்லாத்துக்கும் நல்ல அருள் கொடுக்குற மதுரை மீனாட்சி அம்மன் சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் ஆக்ரோஷத்தாவத்தோடு இருப்பாங்களாம். அப்போ இப்படி இருக்கும் பொழுது அங்கே இருக்கிற வந்து மன்னர்கள் கட்டின மன்னர்களை வந்து எத்தனையோ யாகம் வேள்விழா நடத்தி சரிப்பட்டு வரல. அப்புறம் பெரியவர் வந்து அந்த இடத்துல வந்திருக்கும் பொழுது இது மாதிரி இப்படி இருக்குது, இந்த அம்மா இப்போ நைட்டில் வரவங்க எல்லாம் ஆக்ரோஷமாக இப்படி இருக்காங்க, பிஹேவ் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லும் போது எங்கள் வீட்டில் தங்கும்போது இல்லை, ஃபேமிலியாக இருக்கிற வீட்டில் நாங்கள் தங்கக்கூடாது, நான் கோயிலே தங்கிக்கிறேன். அந்த அம்மாக்கு இன்னைக்கு நான் தான் வந்து இறையாகணும் அப்படின்னு நினச்சா அதை பற்றி எனக்கு கவலை இல்லைன்னு சொல்லும்போது உட்காந்து தியானம் பண்ணுறக்கு ஆரம்பிச்சிடறாங்க. அந்த தியானம் பண்ணிட்டு இருக்கும்போது மதுரை மீனாட்சி அம்மா வரும்போது அவர் பாடின பாடலுக்கும் அவர் பண்ண தியானத்துக்கும் உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கும் போது அவர் சொல்கிறாரு, எனக்கு எதுவும் வேண்டாம், இன்னைக்கு நைட்டு உட்காந்து நம்ம பரமபதம் விளையாடுவோம், யார் ஜெயிக்கிறவங்களோ அவங்க சொல்கிறத கேட்கணும், நான் ஜெயிச்சேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து இந்த ஆக்ரோஷத்தன்மையை விட்டுட்டு மக்களுக்கு எல்லா நாளுமே நீங்கள் நல்லது தான் பண்ணணும். அப்படிங்கும்போது இதை நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க, நீங்கள் உங்களுக்கு இன்னைக்கு நானே வந்து இறைக்கிறேன்னு சொல்லும்போது விளையாடுறாங்க. இதுக்கு வந்து மீடியேட்டராக இருக்கிறது யார் பார்த்தீங்கன்னா சிவபெருமான் தான். அப்படி விளையாடும் போது பார்க்கும்போது விடிஞ்சிருச்சு. அப்போ அந்த அம்மா மதுரை மீனாட்சி அம்மன் சொல்கிறாங்க நான் தான் ஜெயிச்சேன் அப்படின்ட்டு. அதுக்கு சங்கராச்சாரியர் சொல்கிறாரு இல்லை நான் தான். அப்படிங்கும்போது சிவபெருமான் வந்து அம்மா மதுரை மீனாட்சி நைட்டு நீ விளையாடும் போதே அவர் தியானத்தாலையும் யோகத்தாலையும் உன்னை வந்து ஸ்ரீ சக்கரத்துக்குள்ள ஒரு கட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டாரு அப்படின்னு சொல்லும் போது அது அந்த அம்மா அக்செப்ட் பண்ணிட்டு அந்த ஆக்ரோஷத்தன்மை விட்டாங்க. அப்போ தியானத்துக்கும் யோகத்துக்கும் எந்திரத்தங்களுக்கும் நிறைய பவர் உண்டு. அது எப்படி பண்ணணும் ஏது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயங்கிறதா இருக்குது. இந்த காலத்து உலகத்தில் வந்து எல்லாமே ப்ளஸ் மைனஸ் இருக்குது. நல்லது நடக்கிறதாலும் நம்ம மனிதர்களால் தான் நடக்கணும், கெட்டது நடக்கிறதாலும் மனிதர்களாக அது அந்த டைமுக்கு வருவாங்க. நல்லது நடக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான டைமுக்கு வருவாங்க. நம்ம ஏமாறணும்ட்டு விதி இருந்துச்சா ஏமாந்தவங்களோட தான் போவோம். ஸோ இட்ஸ் ஆல்சோ பேஸ்டு பை கர்மா தான். நீங்கள் ஏமாந்துட்டு நம்ம பணம் இழந்துட்டா சந்தோஷம் தான், நம்ம வந்து அவங்களே நம்மளோட எடுத்துகிட்டு போயிட்டாங்க, அதை நினச்சி அழுத நம்மளை ஏமாற்றிட்டாங்களோ ஏன் இப்படி நான் ஏமாந்துட்டேன் நினச்சி அந்த சுய வழியோடையே வாழக்கூடாது. அந்த மாதிரி தான். அப்போ அந்த சுய மறுப்பு சுய வெறுப்பு நம்ம இப்படி ஆயிட்டோம் நம்ம இப்படி வாழ்ந்துட்டோம் அப்படின்ட்டு இருக்கக்கூடாது. சுய சந்தேகம் நம்மளால முடியுமா முடியாது அப்படின்ட்டு எல்லாத்துக்கும் எல்லாரும் கடவுள் ஈக்குவலாக கொடுத்துருக்காங்க. அந்த சக்திகளை எங்கே நம்ம விரயம் பண்ணக்கூடாதுன்ட்டு ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, அதுதான் கிரியா. அது மூலயமா பேஸ் பண்ணும்பொழுது கண்டிப்பாக எப்படிப்பட்ட லைஃப்பும் ஒரு மாற்றங்கிறது உண்டு. சரிங்க. கிரியால என்னென்ன மாதிரியான விஷயங்களை துல்லியமா பார்க்க முடியும் மேம்? இப்ப நீங்க பேசும்போது சொல்லியிருந்தீங்க கர்மா அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஒவ்வொரு ஜோதிட முறையிலையும் ஒவ்வொரு மாதிரியான பரிகாரங்கள் பண்றாங்க, அதுல இருந்து ஒரு விமோச்சனமுமே கிடைக்குது. அதிர்ஷ்டம் வேணும்னாலுமே அது கர்மாவை பேஸ் பண்ணி தான் நமக்கு அது கிடைக்குதுன்ற ஒரு விஷயமும் இருக்கு. அப்படிங்கிற பட்சத்துல நீங்க இந்த கிரியால கர்மாவுக்கு தீக்கிறதுக்காக ஏதாவது ரெட்டிஃபிகேஷன் பண்றீங்களா? என்ன மாதிரியான விஷயங்கள்? கண்டிப்பா இருக்கு. இப்போ நம்ம ஜாதகம் பார்க்குறோம், எல்லாமே நல்லா இருந்தும் ஏன் எங்கேயாச்சும் பாதிப்பு இருக்கு அப்படின்னா
அந்த பூர்வ கர்மா இந்த ஃபேமிலியில் ஏதாவது இறந்துருப்பாங்க, ஏதாச்சும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த அனலைஸ் பண்ணி கிரக யுத்தத்தை ஆராய்ச்சி பண்ணி இப்போ ஒரு கிரகம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 12th ஹவுஸில் இருக்கும். பட் அதோட பாயிண்ட் ஆஃப் டிகிரி பார்த்தீங்கன்னா 11th ஹவுஸில் இருக்கும். அந்த ஜாதகத்தை நம்ம பார்க்கும்போது ஜென்ரலாக ஒரு 10 நிமிஷத்தில் பார்க்கும்போது அந்த அளவுக்கு டீப்பாக சம் பீப்புள்ஸ் பார்க்க மாட்டாங்க. அப்போ அதை பார்க்கும்போது அது எதையும் நம்ம டீஆக்டிவேட் பண்ணணும், எதையும் ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டான பிளானட்ஸ் ஆக்டிவேஷன்ஸை கொடுக்கும்பொழுது இப்போ சில பேருக்கு பார்த்தீங்கன்னா எல்லா கிரகமும் அவுட்டாக இருக்கும். எல்லாமே கால சர்பதோஷத்துக்கு ஒரு கிரகம் மட்டும் வெளியே இருக்கும். இப்போ ஒருத்தருக்கு வந்து சனி மட்டும் நல்லா இருக்குன்னா அதையும் வச்சே பூட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம டெய்லி ராசி பலனும் அதை பார்க்கறதுல எந்த பெனிஃபிட்டும் கிடையாது, மந்த்லி பார்க்கறதுல எதுவுமே இல்லை. அப்போ உங்களுக்கான ஒரே ஒரு கிரகம் கண்டிப்பாக எல்லா கிரகமும் யாருக்குமே அவுட்டே இருக்காது. எப்படிப்பட்டவங்களா இருந்தாலும் கண்டிப்பாக அவங்களுக்குன்னு ஒரு திறமை இருக்குங்கிற மாதிரி அவங்களுக்குன்னு ஒரு கிரகம் பொட்டன்ஷியல்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அது எல்லா நாளுமே ஆக்டிவேட் பண்ணிட்டு பிரச்சனையிலேருந்து நம்ம தாண்டி வந்துக்கலாம். இப்போ ஒரு சனி மட்டும் உங்களுக்கு நல்லா இருக்குன்னா அதையே நீங்கள் எப்படி பூட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுட்டு அப்போ நீங்கள் பண்ணக்கூடாது, இப்படி கடன் வாங்கக்கூடாது, இப்படி நீங்கள் வாங்குனீங்க அது டெவலப்மாக இருக்காது. சில பேருக்கு வந்து லோன்ஸ் வாங்கினா திருப்பி கட்டக்கூடிய அமைப்பு இருக்கும், சில பேருக்கு அது இருக்காது. அது 1 10 ஆகும், 10 100 ஆகும். அப்போ நீங்கள் வந்து லோன் கடன் எல்லாம் நீங்கள் வாங்கலாம் கூடாது. யார் மேலே என்ன பண்ணணும் இதுதான் உங்களோட விஷயம். இது தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இதுக்காக வாங்குங்க. எல்லாருமே கேட்பாங்கன்னுலாம் சொல்ல முடியாது. இல்லை நான் தலைகீழ தான் குதிப்பேன்னு குதிச்சவங்களும் நிறைய பேர் உண்டு. அப்போ நம்மளுக்கு என்ன பொட்டன்ஷியல் அப்படிங்க அதை சொல்ல பார்த்தீங்களா, அதை அக்செப்டன்ஸ் பண்ணுறதுக்கும் ஒரு டைமிங் வேணும். எதுவாக இருந்தாலும் நானுன்ட்டு கிடையாது, எந்த ஆஸ்ட்ராலஜர்ஸ் யார் என்ன சொன்னாலும் சில பேருக்கு ஒவ்வொருத்தவங்களை பார்த்தா ரெக்டிஃபை ஆகும், கிளியர் ஆகும், பார்த்துட்டு வந்தாலே நல்லாயிருக்கும். இந்த கோயிலுக்கு போனோம், இப்போ கோயிலுக்கு போகிறோம், அர்ச்சனை பண்ணுறோம், அந்த அர்ச்சனை பண்ணால் ஒரு திருப்தி தான். நம்ம அர்ச்சனை பண்ணும்போது ஸ்ட்ரெயிட்டாக கேட்க போகிறதுலாம் ஒன்றும் கிடையாது, ஒரு ஆத்ம திருப்தி. ஸோ அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு நம்மளுக்கு அர்ச்சனை பண்ணிட்டு இன்னைக்கு நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம மனமா அப்படிங்கிறது நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக வச்சுக்குவோம். அப்போ விதியை மதியால வெல்லலாம். அந்த மதிங்கிறத மனசுங்கிறது சந்திரன். அதை எப்படி நம்ம ஸ்ட்ராங் பண்ணிக்கணும், இதுதான் விஷயம். இப்படிதான் நமக்கு இருக்கு. நான் இவ்வளவு கல்யாணம் பண்ணனாலதான் இப்படி இருக்கிறேன், இவங்க கல்யாணம் பண்ணாலதான் அப்படி இருக்கிறேன். நம்ம ஜாதகத்துல நல்லபடியா அமையணும்னு விதி இருந்துச்சுனாதான் நீங்க யாரை கல்யாணம் பண்ணாலும் நீங்க என்ன அனுபவிக்கணும்னு விதி இருந்து உங்களுக்கு நல்ல கணவனு கிடைக்கணும்னு விதி இருந்தாதான் அது கிடைக்கும். இல்லாட்டா நீங்க யாரை கல்யாணம் பண்ணாலும் அந்த ப்ராப்ளம்ஸ் அனுபவிச்சுதான் பரிகாரம் எல்லாம் பண்றாங்களே மேம், அப்படிலாம் பண்ணா விட்டு கொடுத்து போறது ஒண்ணு இருக்குல்ல, அது வந்து 25% தான். சரிங்களா, விட்டு கொடுத்து போறதுன்னு ஒண்ணு இருக்கு. நம்ம பரிகாரம் பண்ணிட்டோம், நம்ம இதை முடிஞ்சிச்சு, நம்ம வச்சதுதான் சட்டம், நம்ம அப்ப போன உடனே தண்ணி கொடுத்தோம் வந்துடணும், இது நம்மளுக்கே சொந்த கஷ்டப்பட்டு ஒரு பையனை பெத்து வளர்த்தி எல்லாத்தையும் கொண்டு வந்திருப்பாங்க. ஆனா பார்த்த உடனே நான் தண்ணி கொடுத்தனும் கொண்டு வந்துடுறோம், என்ன பிறக்கும் போதே உங்க கூட பிறந்த மாதிரி. அப்ப அந்த ஃபேமிலியோட ஒரு இது இருக்கும் தெரியுங்களா, ஒரு ஏக்கம், அதெல்லாம் இல்லாமல் இருக்கணும். இப்போ சில பேத்துக்குலாம் வந்து IVF பண்ணாதான் இருக்கும், குழந்தை பிறக்குன்ட்டு இருக்கும். சில பேத்துக்கு மெடிசின்ஸ் மூலியமாக கிடைச்சிடும், சில பேத்துக்கு இயற்கையாக இருக்கும், சில பேத்துக்கு ஒன்றுமே இல்லாதவங்க எல்லாமே நல்லா இருக்கும். பட் 10 வருஷம் கழிச்சு குழந்தை பிறக்கணுன்ட்டு இருக்கும். அது ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ அவங்களுக்கு நடந்துட்டு இருக்கிற தசா புத்திகள் அந்த குழந்தை பிறந்துச்சு அப்படின்னா அது அமைப்பு சரியில்லாமல் இருக்கும், அவமானம் அசிங்கப்பட வேண்டியதாக இருக்கும். ஸோ அவங்க நல்லவங்களா இருக்கிற பட்சத்தில் லேட்டாகி 10 வருஷம் கழிஞ்சு அந்த நல்ல டைமில் பிறக்கும் போது அந்த குழந்தை ஞானக்கார குழந்தையா இருக்கும். நிறைய இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா லேட் மேரிடோ இல்லை லேட்டாக குழந்தை பிறந்தவங்களுக்கும் குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரில்லியண்ட்டாக இருக்கும். அதுக்கு என்ன இது வெயிட் பண்ணி தான் பிறக்கணும் அப்படி. ஸோ எவ்ரிதிங் ஹேப்பன்ஸ் ஃபார் த ரீசன். நம்ம எது விதைக்கிறோமோ அதுதான் நம்ம கண்டிப்பாக அறுவடை பண்ணுவோம். நம்ம செய்கிற செயல் தான் கர்மாவே. அப்படி இருக்கும்போது நம்ம இதுக்கப்புறம் இப்படி செய்யாதீங்க, இப்படி புரிஞ்சுக்கோங்க, இப்படி விட்டு கொடுத்து போங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த 20 மினிட்ஸ்லாம் நான் வைக்கவே மாட்டேன். நான் அதை எப்போ கூப்பிட்டாலும் நம்ம எடுத்து பேசி அவங்களுக்கு பண்ணுவோம். அதுக்குள்ள நாங்கள் செகண்டரி அப்பாயின்மெண்ட்ஸ்லாம் போடுறதுலாம் கிடையாது. ஸோ அவங்களுக்கு அந்த ஆத்மா வந்து பிரிஞ்சு போகிற குடும்பம் கூட இந்த ஜோதிடத்தால் நாங்கள் சேர்த்து வச்சுருக்கோம். அதை சொல்கிறேன் பார்த்தீங்களா, குழந்தை இல்லைங்கிறவங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், இல்லாட்டி உங்களுக்கு இதுதான் பொட்டன்ஷியல். என்கிட்ட வரவங்களுக்கு நான் வந்து ஆறுதலுக்காக பொய்யெல்லாம் சொல்ல மாட்டேன். இதுதான் உங்களுக்கு விஷயம், குழந்தை பிறக்கும் பிறக்காது, இல்லாட்டி நீங்கள் தத்து எடுத்துக்கோங்க, டைமை வேஸ்ட் பண்ண வேண்டாம், மைண்ட் அடாப்ட் பண்ணிக்கோங்க. கஷ்டமாக இருக்கும் சில விஷயங்கள் தான், பட் அதெல்லாம் நம்ம மூவ் ஆன் பண்ணி தான் ஆகணும். எதுவாக இருந்தாலும் வி ஷுட் மூவ் ஆன். அந்த மூவ் ஆனுங்கிறது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதா இருக்கு. நான் நீங்கள் என்கிட்ட ஒரு 20 மினிட்ஸ் வரீங்க, இதெல்லாம் நான் பேசிட முடியுமா? நான் ஃபர்ஸ்ட் அனலைசேஷன் கம்யூனிகேஷனே எனக்கு கிட்டத்தட்ட 1/2 hour போகும். நான் புக்கிங் எடுத்துக்கிறதுக்கே 20 மினிட்ஸ் கண்டிப்பாக பண்ணுவேன் நான். அப்போ அவங்களுக்கு பண்ணுவாங்க, நடக்கும் நடக்காதுன்னு தெரியும் போது அவங்களுக்கு சில பேத்துக்கு நான் கொடுக்கறதும் கிடையாது. ஏன்னா அது அவங்களுக்கு அந்த அக்செப்டன்ஸ் இருக்காது. உடனே நடந்துடணும், எல்லாமே உடனே நடந்துடணும். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள், நிறைய சித்தர்களை பல பிரிவு எடுத்திருக்காங்க மோட்சாடை இருக்கு. ஆனால் நம்ம ஆளுங்களுக்கு வந்து யாராச்சும் போய் பார்த்துட்டோம்னா அடுத்து 1 மணி நேரத்துலேயே நடந்துடணும், மறுநாளே நடந்துடணும், அதுக்கெல்லாம் வாய்ப்பு கிடையவே கிடையாதுங்க. எவ்ரிதிங் டேக்ஸ் டைம். அதுக்கான அக்செப்டன்ஸ் இல்லாட்டி அப்படின்னா நம்ம ப்ராப்ளத்துல தான் போய் மாட்டணும். இப்போ ஜோதிடம் அப்படிங்கிற பட்சத்துல பேசிக்கா சொல்றது என்னன்னா 12 ராசிகள், 27 நட்சத்திரம், தசாபுக்தி, கிரகங்கள் இதெல்லாம் தான் சொல்லுவாங்க. இதே மாதிரியான அடிப்படை விதிகள் தான் கிரியாக்கும் உண்டாம? இது அடிப்படை நம்ம சொல்லவே முடியாது. சரிங்களா, இப்போ எப்படி அடிப்படைனா என்ன அப்படின்னா, நானும் ஒரு 20 மினிட்ஸ்க்கு ஃபிக்ஸ் பண்ணிட்டு இதான் சார்ஜ், அடுத்த வாட்டி நீங்க அந்த 20 மினிட்ஸ் முடிச்ச உடனே நீங்க அடுத்த 3 மந்த்ஸ் கழிச்சு தான் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் இல்லை, அந்த மாதிரிலாம் கிடையாது. அந்த 3 மாசத்துல உங்களுக்கு டைமிங் எப்படி வேணாலும் மாறலாம், பிடிக்கலாம். மிஞ்சி போனா
ஒரு 10 நாளைக்குள்ள நம்ம எடுத்துக்குவோம். ஏன்னா நம்ம பார்க்கணும், ஒரு இது ஜாதகம் பார்க்கறதுக்கு நான் 1 ஹவர் எடுத்துக்குவோம் நம்ம. ஸோ இதுதான் அப்படின்னு ஸ்ட்ராங்கான விஷயம் சொல்லிட்டு, சில பேருக்கு ஷார்ட்டா வந்தவங்களுக்குலாம் அப்படிங்கும்போது ரொம்ப மோசமான டைம்ல வந்திருப்பாங்க. அப்ப அவங்களுக்கு நாங்க இம்பார்ட்டன்ஸ் குடுத்து, இந்த டைம்க்கு இதுல பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து பெஸ்ட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது, அதுல அவங்க தெளிவா ரெக்டிஃபை ஆயி வெளிய வந்துருவாங்க. அத மெடிக்கல் மிராக்கிள் அப்படிங்கிற மாரி ஆஸ்ட்ராலஜில மிராக்கிள்ஸ்ன்னு சொல்லலாம். இது அப்படி கூட சொல்லலாம். அப்ப கரெக்ட்டான டைம்ல அதான் சொன்னேன் பார்த்தீங்களா, கரெக்ட்டான டைம்ல கரெக்ட்டான குருமார்களோட பார்வை படும்போது, நம்மளுக்கு ரெக்டிஃபைன்னு அந்த சொல்யூஷன் இருக்கும்போது, அது எடுத்து அவங்களோடயே நம்ம டிராவல் பண்ணி, நம்ம நெறைய விஷயங்கள் அது எப்படி சொல்றது? அத அனுபவிச்சவங்களுக்கு தான் தெரியும். கிரியா ரிலேட்டபிளா நிறைய கிளைண்ட்ஸ் உங்களுக்கு வந்திருப்பாங்கல்ல மேம். அதுல ரொம்ப நாளா நீங்க சொன்ன மாதிரி ஜாதகமே டெட் ஆயிடுச்சு, இதுக்கு மேல எதுவுமே முடியாது அப்படிங்கிற பட்சத்துல திருமணம் ரீதியாவோ இல்ல அவங்களோட வாழ்க்கை பிரச்சனை ரீதியாவோ நீங்க ஒரு சொல்யூஷன் கொடுத்துருப்பீங்க இல்லையா? நீங்க லைஃப் கோச் அப்படிங்கறதுனால அப்பையில இருந்து இப்ப வரைக்கும் த்ரூ அவுட் டிராவல் ஆகிட்டே தான் இருப்பீங்க. ஆனா அவங்க பேசுற அந்த மொமெண்ட்ஸா இருக்கட்டும் இல்ல அவங்க கொடுக்கக்கூடிய அந்த ஃபீட்பேக்ஸ் இப்ப வரைக்கும் ஞாபகமா இருக்கும்ல, அப்படி ஏதாவது இருக்கு? கண்டிப்பா. இன்னைக்கு வரைக்கும் ஆஸ்திரேலியால ஒரு அம்மா இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு 65 இருக்கும். அவங்க சொல்லுவாங்க, "எனக்கு உங்க இன்டர்வியூஸோ, உங்க ஃபோட்டோஸோ, நீங்க பேசினாலே, உங்க வாய்ஸ் கேட்டாலே எனக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனா இருக்கு." அப்படின்னு சொல்லும்போது அவங்களே டிராவல் பண்ணிட்டு வந்திருக்கோம். கேன்சர் பேஷண்ட் அவங்கள வந்து எப்படி வந்து டாக்டரே வந்து எப்படி இப்படி கவுண்டிங்ஸ்லாம் மாறுச்சு அப்படின்னு சொல்லும்போது, அவங்களுக்கு நம்ம எப்படி சொல்றது? இந்த ஆச்சரியமான விஷயங்கள் நடக்கும். மகாவதார் பாபாஜி வந்து சாதாரணப்பட்ட மனிதனே கிடையாது. அவருன்ட்டு கிடையாது. எந்த சித்தர்களுமே பார்த்தீங்கன்னா, இப்போ காக்கை புஜண்டர் பார்த்தீங்க அப்படின்னா, டைம் டிராவல் பண்ணி மகாபாரதத்தையும், ராமாயணத்தையும் 7 வாட்டி பார்த்துருக்காராமா. டைம் டிராவலர் அப்படிங்கிறது பண்ணும்போது. அப்ப அதெல்லாம் சித்தர்களோடதெல்லாம் எவ்வளோ பெரிய விஷயம். அவங்க வந்து இப்ப எது குடுத்தாலும் மண்ணு குடுத்தாலும் பொன்னா மாறிரும் அப்படிங்கும்போது, அப்ப அவங்க தியாகத்த எப்படி பண்ணியிருப்பாங்க. சில பேர் வந்து தியாகம் பண்ணக்கூடிய அமைப்புல இருப்பாங்க. எல்லாத்துக்கும் எல்லா நாளையுமே எல்லாமே முடிஞ்சிராது. இப்ப வந்து கிரியா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாலே, இந்த ராகு கேது தான். நம்ம உடம்புல இருக்கிற குண்டலினிய எழுப்புறதுன்னு சொல்லுவாங்க. இப்ப கோயிலுன்னு சொல்றோம். அந்த கோயிலுக்கு நடுவுல வந்து பார்த்தீங்கன்னா, கொடிமரம் இருக்கும். கொடிமரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்புல இருக்கிற தண்டுவடம் தான். நம்ம அந்த தண்டுவடத்த நம்ம கரெக்ட்டா இயக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 21,600 பிரீத் நம்ம குடுக்கும்பொழுது தான் 120 வருஷங்கள் இருக்கும். அப்போ ஒரு நிமிஷத்துக்கு வந்து 15. இப்ப நம்மளோட கவுண்டிங்ல பார்த்தோம் அப்படின்னா 30 கிட்ட இருக்கும். அப்ப வந்தவொடனே ஏன் வீட்ல தண்ணி குடுக்குறாங்க அப்படின்னா, அந்த உடம்புல இருக்கிற அந்த கரெக்ட்டான சுவாசம் வந்ததும் போனதும் வாசியாகும். அதாவது நம்ம வந்ததும் மூச்சு தான், போறதும் மூச்சு தான். அதை நம்ம எப்படி நம்ம இயக்கணும்? இப்போ உடம்புல இருக்கிறது 9 துவாரங்கள் தான். 2 கண்ணு, மூக்கு, வாயி, காது, அப்புறம் ஆசனவைகள். இப்ப 2 கண்ணு சூரியன், சந்திரன், மூக்கு வந்து புதன், செவ்வாய், வாய் வந்து சனி. உனக்கு வாயில நீ பேசுறது உன் வாயில தான் சனின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அது மாதிரி தான். அதுக்கப்புறம் காது பார்த்தீங்க அப்படின்னா, இந்த குரு அந்த மாரி நெறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கும்போது, நம்ம நெத்தி தான் வந்து அக்னா. இப்ப நம்ம இறக்கும்போது ஏன் வந்து நெத்தியில காயின் வைக்கிறாங்கன்னா, நம்ம உடம்புல இருக்கிற விஷயங்கள் எல்லாமே வெளியேறிரும். அந்த மறுபடியும் திரும்பி உடம்புக்குள்ளார நம்ம ஆத்மா உள்ள வந்து, நம்மளுக்கு வாழணுங்கிற ஆசை குடுத்துறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நெத்தியில வந்து ரூ. 1 காயின் வைக்கிறோம். கட்ட விரல்ல ஏன் வந்து கால கட்டிர்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம இறந்ததுக்கப்புறம் எல்லாமே கா கா அந்த எலிமெண்ட்ஸ் பூராமே கட்ட விரல் வழியா தான் போகும். பட் அத கட்டாம விட்டோம்னா, அந்த கெட்ட ஆத்மாக்கள் உடம்பு வழியா ஏறிரும். அதாவது உயிரோட இருக்கிறவங்களுக்கு மட்டும் தான் வந்து கெட்ட காத்து கருப்பெல்லாம் ஏறும்னு கிடையாது. அந்த பாடிக்கும் அந்த இப்ப எப்படி இந்த துர்மரணமை பண்ணாம இறந்தவங்களோட ஆத்மாக்கள் இருக்கும் பார்த்தீங்களா? அதெல்லாம் நமக்கு போயிறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இருக்கும். காது வழியா. அப்ப அந்த 9 துவாரங்கள் தான் நம்ம உடம்பே. அப்ப இந்த கரெக்ட்டான விஷயத்துல வந்து ராகு, கேது. இதுக்கு மூலவர் பார்த்தீங்கன்னா, நம்ம விநாயகர் பெருமாள் தான். அவர் தான் மூலஸ்தானத்துல இருந்து எல்லாமே நம்மளுக்கு பண்றது. ஏன் அந்த காலத்துல அரச மரத்துக்கு அடியில விநாயகர் வச்சு 2 சைடு வந்து ராகு, கேது சிலைய வச்சாங்கன்னா, நம்ம சித்தர்கள் டிராவல் பண்ணும்பொழுது உட்கார்ந்து தியானம் பண்றதுக்கு. அப்போ மூலதானம் வந்து நம்மளுக்கு விநாயகர் பெருமாள் தான். அப்ப லைஃப்ல நம்மளுக்கு வந்து சித்தர்கள் வழியே நம்ம போயி, தியானம் நம்மளுக்கு கரெக்ட்டா வரணும்னு பிளான் பண்ணாலே, ராகு, கேது நல்லா இருந்தா தான், நம்ம தியானம் பண்ணாலும் நம்மளுக்கு சில பேத்துக்கு வந்து அது ஈர்ப்பே இருக்காது. இதெல்லாம் என்ன போய் அப்பலாம் தியானம் பண்ணவங்களும் என்ன வாழ்ந்துருவாங்கன்னா, அந்த தியானம் பண்ணி அவங்க அனுபவிச்சவங்களுக்கு தான் தெரியும். அதான் சொன்னேன் பார்த்தீங்க, டைம் டிராவல் பண்ணி போய் எழுதுவாங்க. அப்ப வந்து அந்த அளவுக்கு எப்படி இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது, நெறைய விஷயங்கள் இருக்கும். அதான் சொல்றேன் பார்த்தீங்களா, ஃபாரினர்ஸ்லாம் இது கரெக்ட்டா அடாப்ட் பண்ணி லைஃப் வந்து நல்லா இப்ப பார்த்தீங்கன்னா, நெறைய இடத்துல கும்பகோணம் அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, எங்க இருந்து ஸ்ட்ரெயிட்டா அந்த கிரகங்களோட ஒளிவீச்சு படுறதோ, அந்த இடத்துக்குலாம் எங்கெங்கேயோ இருந்தெல்லாம் வராங்க. லாஸ்ட்டா ஒரு 6 மந்த்துக்கு முன்னாடி கீழ்பெரும்பலம் போயிருந்தேன். அதே ரொம்ப இன்டீரியர் தான். திருவெங்காடு புதனுக்கு போறதுக்கு முன்னாடி தான் இருக்கும். அங்க அவங்க சொல்ற நாட்டோட பேர் கூட இருக்குமா இல்லையான்னு தெரியல. கிட்டத்தட்ட 25 பேர் ஃபாரினர்ஸ் வந்துருந்தாங்க. கேதுவோட தன்மை அங்க தான் முழுமையா கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நம்மளுக்கு கிடைச்ச பொக்கிஷம் நம்மளுக்கு தெரிஞ்சதை விட, வெளிநாட்டுக்காரவங்களுக்கு தான் நெறைய தெரிஞ்சிருக்கு அப்படிங்கும்போது, கரெக்ட்டான விஷயங்கள எப்படி நம்ம ஆக்டிவேட் பண்ணணும் அப்படிங்கிறது யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. தப்பா போய் நம்ம கரெக்ட்டா மாட்டிக்கிறனால தான், கரெக்ட்டான விஷயம் தப்பா நடக்குது அப்படிங்கிறது தான் கிரியா. கண்டிப்பா நிறைய தகவல்களை பகிர்ந்துக்கிட்டீங்க கிரியாவை பத்தி. மிக்க நன்றி மேம்.
வாழ்க வளமுடன். ஓம் கிரியா பாபாஜி நமோ.